I know that the people of Tamil Nadu have a big issue with NEET. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. We are going to leave the decision to the state on whether you want to do NEET or you do not want to do NEET. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நீட் தேர்வை அந்த மாநில அரசுகளுடைய முடிவுகளுக்கே விடுவதாக இருக்கிறோம். மாநில அரசுகள் விரும்புவதாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். What the Tamil people want their education system to look like, how they want to take their exams, this is the business of the people of Tamil Nadu. தமிழக மக்கள் தங்களுடைய கல்வி தரம் எப்படி இருக்க வேண்டும், தங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். அதுதான் அவர்களுக்கு சரியான தீர்வாக இருக்கும். NEET is an anti-poor exam and we are more than happy to allow you to take the decision on whether you want to take this exam or not. நீட் தேர்வு என்பது ஏழை மக்களுக்கு எதிரானது. ஆகவே அதன் முடிவை நீங்களே எடுத்துக்கொள்வதிலே நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வோம். I remember when the Tamil farmers were protesting in Jantar Mantar in Delhi, and you've all seen millions of farmers protesting in the rest of the country. இந்தியாவினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் ஜந்தர் மந்தரின் முன்பு போராட்டம் நடத்திய போதும், இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிய போதும் நீங்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தீர்கள். We have decided that we are going to give a guaranteed legal MSP to the farmers. அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உறுதி சொல்ல ஆசைப்படுகிறோம். அவர்களது விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை சொல்லுகிறோம். Every farmer will be entitled to a minimum support price which will be guaranteed by the Indian legal system. ஒவ்வொரு விவசாயியும் அவருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்படும். அதற்காக இந்திய அரசு அதற்கான உறுதியை தரும். Mr. Narendra Modi has given huge loan waivers to the richest people in the country. பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கடன் நிவாரணத்தை அளித்திருக்கிறார். We are going to give the farmers of India a farm loan waiver. We are going to forgive the farmers their loans. ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஏழை விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறோம், கடன்களை தள்ளுபடி செய்ய விரும்புகிறோம். The women of this country, the women of Tamil Nadu, protect and look after our future generation. இந்த தமிழகத்தினுடைய பெண்களும் சரி, இந்தியாவினுடைய பெண்களும் சரி, நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் பார்த்துக் கொள்கிறார்கள். And often our women are not compensated in the same way as the men are. இவ்வளவு அருமையான பணிகளை செய்கின்ற அவர்களுக்கு நாம் சரியான முறையிலே நியாயம் வழங்கி இருக்கிறோமா என்றால் இல்லை. ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. So we are coming out with a new scheme for India's poorest women. ஆகவே அதற்காக இந்தியாவில் இருக்கின்ற ஏழை பெண்களுக்காக ஒரு அருமையான திட்டத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறோம். And this is for all families who are today living in poverty. இந்தியாவிலே வறுமையின் பிடியில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். In each one of these poor families, one woman will be chosen, and the next government of India, the India Alliance government, is going to give that woman 1 lakh rupees every year in her bank account. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அரசு, இந்தியா கூட்டணி அரசு அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரூபாய் வழங்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். Please understand that every single poor family in this country, every single poor family in this country is going to be given 8,500 rupees a month, 1 lakh rupees a year by the next government. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழை குடும்பமும் ஒவ்வொரு மாசமும் 8,000 ரூபாய் பெறும். ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பெறும். We are going to wipe out
poverty from India forever. இந்தியாவிலிருந்து வறுமையை நிரந்தரமாக அழிப்பதென முடிவு செய்திருக்கிறோம். We have also committed that we are going to give women 50% reservation in government jobs, and we are going to implement the reservation in the Lok Sabha and the Rajya Sabha immediately and not after 10 years like Mr. Narendra Modi has promised. அரசு வேலைகளில் 50 விழுக்காட்டை பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்வோம். உடனடியாக இந்தியா கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தவுடனே நாடாளுமன்றங்களிலும் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக அமுல்படுத்துவோம். 10 ஆண்டுகள் என்று மக்களை ஏமாற்ற மாட்டோம். Finally, for the women, ASHA workers and Anganwadi workers, we are going to double their wages for them. இந்தியாவிலே ஆஷா பணி செய்கின்றவர்களுக்கும் அங்கன்வாடிகளிலே பணி செய்கின்றவர்களுக்கும் அவருடைய ஊதியத்தை 2 மடங்காக்க திட்டமிட்டிருக்கிறோம். The Prime Minister has completely ignored the fishermen of this country. இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த தேசத்தினுடைய மீனவர்களை முழுமையாக மறந்து விட்டார். He does not even think about them. அவர் அவர்களை பற்றி ஒருபோதும் நினைப்பதில்லை. But fishermen are no less than our farmers. நம்முடைய விவசாயிகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய மீனவர்களும் முக்கியமானவர்கள். They take huge risks and they provide food to our country. அவர்கள் பேர் ஆபத்துகளுடன் கடலுக்குள் சென்று நம் மக்களுக்கு உணவை தருகிறார்கள். So we have created a special manifesto for fishermen. அதற்காக மீனவர்களுக்கென்று ஒரு தனி தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். And we are going to give them a diesel subsidy for their fishing boats. அவர்களுடைய படகுக்கான டீசல் மானியத்தை தரப்போகிறோம். Insurance for their boats. அவர்களுக்கான படகுகளுக்கு காப்பீடு தரப்போகிறோம். We are going to give them a Fisher Folk credit card. அவர்களுக்கு நாம் கிரெடிட் கார்டு வழங்க போகிறோம். And we are going to recognize inland fishing and aquaculture as agriculture. உள்நாட்டு மீன்பிடிப்பதையும் அக்வாகல்ச்சர் என்ற அந்த உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழிலையும் விவசாயத்தை போல விவசாயமாக கருத இருக்கிறோம். Finally, I'd like to end by saying this is an ideological battle. This is a battle for your history, for your tradition, for your culture, for your way of life. நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு மாபெரும் தத்துவ போராட்டம். உங்களுடைய பண்பாட்டுக்காக, உங்களுடைய வரலாற்றுக்காக, உங்களுடைய கலாச்சாரத்திற்காக, உங்கள் மொழிக்காக நாங்கள் தொடுக்கிற யுத்தம் தான் இந்த தேர்தல். I am going to stand and the Congress party is going to stand with the Tamil people to protect your language, to protect your culture and your history. நானும் காங்கிரஸ் கட்சியும் உங்களோடு என்றும் இருப்போம். உங்கள் பண்பாட்டோடு இருப்போம், உங்கள் மொழியோடு இருப்போம், உங்கள் கலாச்சாரத்தோடு இருப்போம். And no, forget Narendra Modi, no force on this planet can harm the people of Tamil Nadu, their language and their tradition. உங்களுக்கு ஒரு உறுதி சொல்கிறேன், நரேந்திர மோடி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த சக்தியாக இருந்தாலும் அது தமிழர்களையோ தமிழ் மொழியையோ தமிழ் கலாச்சாரத்தையோ தொட்டு பார்க்க முடியாது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். This election is being fought to save Indian democracy, and it is being fought to protect the Indian Constitution. இந்த தத்துவ போர் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் நாம் மேற்கொண்டிருக்கிற யுத்தம். And I am confident we are going to win this fight. நான் உறுதியாக சொல்கிறேன், நாம் இந்த போரில் வெற்றி பெறப் போகிறோம். I'd like to once again thank you for coming here and for all the love and affection you always shower on me. மீண்டும் ஒரு முறை நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய அன்பை என்மேல் பொழிந்ததற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுகிறேன். Thank you. வணக்கம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.